கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஹோலி வீக் என்று சொல்கிற பரிசுத்த வாரத்திற்குள்ளாக நாம் வந்து கொண்டு வருகிறோம். இந்த நாட்களில் எந்த நாட்கள் என்கிற காலகட்டத்திற்குள்ளாக நாம் இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை குறித்து நாம் அதிகமாக தியானித்து கொண்டு வருகிறோம். விசேஷமாக இந்த பரிசுத்த வாரத்தில் 3 மிக முக்கியமான ஒரு கருப்பொருளின் அடிப்படையில் நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றைய நாளில் அந்த செய்தி 4வது செய்தியாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டிலே சொன்ன காரியங்கள் புதிய ஏற்பாட்டிலே எப்படி நிறைவேறிற்று, பழைய உடன்படிக்கை என்று சொல்கிற ஓல்டு கவர்னட்டிலே சொல்லப்பட்ட காரியங்கள் புதிய ஏற்பாட்டிலே நியூ கவர்னட் என்று சொல்கிற புதிய உடன்படிக்கையில் எப்படி நிறைவேற்றப்பட்டது, பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட நியமங்கள் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி வந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக புதிய ஏற்பாட்டிலே எப்படி நிறைவேறப்பட்டது என்கிற காரியங்களை குறித்து நாம் சிந்தித்து வருகிறோம். எனக்கு அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டில் லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனத்தின் அடிப்படையில் பாவ மன்னிப்பிற்காக ஒரு இளங்காலை ரத்தம் சிந்தப்பட்டது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த சிந்தப்பட்ட ரத்தத்தை கொஞ்சம் எடுத்து பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள திரைக்கு எதிராக 7 தடவை தெளிக்கப்பட்டது என்று சொல்லி நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம். இன்றைய நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை முன்னிட்டு 7 முறை ரத்தம் சிந்தினார் என்று சொல்லி நேற்றைய தினத்தில் தியானித்தோம். இன்றைய நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை முன்னிட்டு 7 முறை நியாயம் விசாரிக்கப்பட்டார் என்று இந்த நாளில் நாம் தியானிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் பாவம் மன்னிக்கப்பட 7 முறை ரத்தம் சிந்தப்பட்டது. மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக சிலுவையில் அறையப்படுகிற பொழுதும் 7 தினம் ரத்தம் சிந்தினார் என்று பார்க்கிறோம். இந்த நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை முன்னிட்டு 7 முறை விசாரிக்கப்பட்டதை நாம் சுவிசேஷ நூல்களில் நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷ நூல்களை 4 சுவிசேஷ நூல்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் சொன்னால் 7 முறை நியாயம் விசாரிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயம் விசாரணை செய்யும்படியாக அன்னாவிடம் அழைத்து செல்கிறார்கள். இந்த அன்னா என்பவன் யார்? அன்றைய பிரதான ஆசாரியனாக இருந்த காய்பாவின் மாமனார் தான் இந்த அன்னா. இந்த அன்னா தான் தேவாலயத்தில் உள்ள ஏழை கடைகளை நடத்தி கொண்டு இருந்தவன். அந்த இடத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாட்டை எடுத்து காசுக்காரர்களையும் புறா விற்கிறவர்களையும் அடித்து விரட்டுகிறதை நாம் வேதத்தில் பார்க்க முடியும். இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காய்பாவிடம் அழைத்து செல்லப்படுகிறார். அன்றைய நாளில் பிரதான ஆசாரியனாக இருந்தவன் தான் இந்த காய்பா. மூன்றாவதாக சனகரிம் சங்கத்திடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நியாயம் விசாரிக்கும்படியாக அழைத்து செல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சனகரிம் சங்கம் என்பது 70 பேர் அடங்கிய ஒரு குழு. பிரதான ஆசாரியனோடு இந்த 70 பேர் இருப்பார்கள். இதில் பரிசேயர்கள், சதுசேயர்கள், அரச குடும்ப உறுப்பினர்கள், வேத பண்டிதர்கள் போன்றவர்கள் அநேகம் இந்த 70 பேர்ல இருப்பார்கள். பிரதான ஆசாரியனோடு கூட 71 பேர் இருக்கிறதை பார்க்க முடியும். நான்காவதாக ரோமனாகிய பிலாத்துவிடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசாரணைக்காக அழைத்து செல்லப்படுகிறார். ஐந்தாவதாக ஏரோது ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசாரிக்கிறார். ஆறாவதாக மீண்டும் பிலாத்துவிடம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைத்து செல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஏழாவதாக பஸ்கா பண்டிகைக்கு கூடின மக்கள், அதாவது பொதுமக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையும் என்று கூக்குரல் இடுகிறதை பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7 முறை நியாயம் விசாரிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். முதலாவதாக 1, 2, 3 சொன்னவர்கள் யார்? இந்த அன்னாவாக இருந்தாலும் சரி, பிரதான ஆசாரிய காய்பாக இருந்தாலும் சரி, சனகரிம் சங்கத்தில் இருந்தவர்கள், இவர்கள் மூவரும் யூதர்கள். இரண்டாவதாக நம்ம பார்க்கிறோம் ரோமன், ஏரோது ராஜா, பிலாத்து, இவர்கள் யூதர்கள். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் 7ஆவதாக சொல்லப்பட்ட பொதுமக்கள், புறஜாதிகள். இந்த கண்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்விதமாக நியாய விசாரணைக்கு உட்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, சனகரிம் சங்கத்தில் எப்படி நியாய விசாரணை நடத்தினார்கள் என்று அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரு சில காரியங்களை மட்டும் இந்த நாளில் நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். இந்த உலகத்திலேயே அநியாயமாய் விசாரிக்கப்பட்டு
அநியாயமாய் தண்டனை பெற்று அநியாயமாய் ஒரு நியாய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு நீதிமான் அநீதிமானாய் தண்டிக்கப்பட்ட ஒரே ஒரு சம்பவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சம்பவம் மட்டுமே என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நியாய விசாரணை என்கிற பேரில் சனகரின் சங்கம் எந்த ஒரு சின்ன ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கூட அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக சரியாக செய்யவில்லை, அதற்கு எதிராகவே செய்தார்கள் என்று சரித்திரம் கூறுகிறது, வேதமும் கூறுகிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, சனகரின் சங்கம் எப்படியாக ஒரு அநியாய விசாரணையை செய்தது, த இல் ட்ரீட்மெண்ட் அண்ட் இன்ஜஸ்டிஸ் என்று பார்க்கிறோம். எப்படி செய்தது என்று பார்த்தால் அநேக காரியங்கள் உண்டு, பட்டியலிட நேரமில்லை. ஒரு சில முக்கியமான காரியங்களை மட்டும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறோம். இந்த சனகரின் சங்கம் என்பது அவர்களை பொறுத்து ஒரு உயர் நீதிமன்றம் போன்றது. அங்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படும் என்று சொன்னால் அது நிறைவேற்றப்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. என்னாகமம் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தின் அடிப்படையாக இந்த சனகரின் சங்கம் உருவாக்கப்பட்டது. அதனுடைய உறுப்பினர்கள் யார் என்பதையெல்லாம் குறித்து நான் ஏற்கனவே உங்களுக்கு இன்றைய செய்தியிலே நான் போதித்து விட்டேன். இந்த 70 உறுப்பினர்களை நீங்கள் யார் இருப்பார்கள் என்பதை குறித்தெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். முதலாவதாக இவர்களுடைய குற்றவாளிக்கான கொடுக்கப்படுகிற தண்டனைகள் அநேகம் உண்டு. அதில் மிக முக்கியமாக கல்லெறிந்து கொள்ளுவார்கள், நெருப்பிலிட்டு கொளுத்துவார்கள், சிரச்சேதம் செய்வார்கள், கழுத்தை வெட்டி கழுத்தை முறித்து கொலை செய்வார்கள். மட்டுமல்ல, மிக மிக முக்கியமான ஒரு காரியத்தை சனகரின் சங்கம் எப்பொழுதும் அபியாசப்படுத்துவது முக்கியமாக ஒன்றாக காணப்பட்டது. குற்றவாளியை எப்படியாக விடுவிக்க வேண்டும். ஒரு குற்றத்தை செய்தவன் நியாய விசாரணைக்கு வருகிற பொழுது என்னென்ன காரியங்களை எல்லாம் சாட்சிகள் எல்லாம் கேட்பார்கள், என்னென்ன காரியங்கள் எல்லாம் பயன்படுத்தி அவனை விடுவிக்க முடியுமோ அதற்கான வகையை மிக முயற்சி செய்து தேடி கண்டுபிடிப்பார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில நியாய விசாரணையில இதையெல்லாம் அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. மட்டுமல்ல, 2-3 சாட்சிகளின் நிமித்தம் கொலை செய்யப்பட வேண்டும். ஆனால் இதுவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை மேற்கொள்ளும்படியாக இந்த நியாய விசாரணையில நடந்தது என்று பார்க்கிறோம். மிக முக்கியமாக அதிகாலையில் யாரும் விசாரிக்கப்படக்கூடாது. ஆனால் பிரதான ஆசாரியன் அதிகாலையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசாரிக்கிறதை பார்க்கிறோம். அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என்னை நீ ஏன் விசாரிக்கிறாய் என்று கேட்கிற பொழுது ஒரு சேவகன் அவரை கன்னத்துல அறைந்தான் என்று சொல்லி யோவான் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். தீர்ப்பிடாத பட்சத்துல, குற்றவாளி என்று நிர்ணயிக்கப்படாத பட்சத்துல யாரும் குற்றவாளியை அடிக்கக்கூடாது. இதிலும் சேவகர்கள் மீறுகிறதை நாம் பார்க்க முடியும். அந்த சேவகன் மீது சனகரின் சங்கம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. மட்டுமல்ல, ஒரு மனிதனை குற்றவாளியாக தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு முழு நாள் அவர்கள் யோசனை செய்ய வேண்டும். மாறாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உடனே தீர்ப்பு சொல்கிறதை பார்க்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் யாரையும் குற்றவாளியாக பிடிக்க கூடாது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்க்கையில் அதுதான் நடந்தது என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7 தரம் நியாயம் விசாரிக்கப்பட்டார் என்பதோடு மட்டுமல்ல, அநியாயமாக விபரீதமாக அவர் நியாய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். என்ன காரணம்? நீங்களும் நானும் மீட்படையும்படியாக, நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் மன்னிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவைகளெல்லாம் மேற்கொண்டார் என்று பார்க்கிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் பிற்பகுதி இப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விசாரணை குறித்து எபிரேயர் நிருப ஆக்கியோன் இப்படியாக எழுதுகிறார். எபிரேயர் 12:3ஆம் வசனத்தின் பிற்பகுதி, தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு புதிய ஏற்பாடு இன்னொரு பெயரை கொடுக்கிறது, விபரீதங்களை சகித்த இயேசு கிறிஸ்து. தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட அந்த விபரீதங்கள் சகித்த இயேசு கிறிஸ்து எபிரேயர் நிருப ஆக்கியோன் எழுதுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஏன் இந்த பாடுகள், ஏன் இந்த வேதனை, ஏன் இந்த துயரம்? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் பிற்பகுதி இதற்கு நமக்கு ஒரு தீர்வு கொடுக்கிறது. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து.
என்னுடைய பிள்ளைகளை, நான் தெரிந்து கொண்ட பிள்ளைகளை, முழு மனுக்குலத்தை மீட்கப் போகிறேன் என்ற சந்தோஷம் இவ்வித விபரீத விசாரணை மேற்கொள்ள பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே குமாரனை ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து இவைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம். எபிரேயர் 5:8 பார்க்கிறோம். அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரியேக தேவனில் ஒருவராக இருந்தாலும் இந்த பட்ட பாடுகள் மூலமாக கீழ்ப்படிதல், பிதாவாகிய தேவன் எந்த நோக்கத்திற்காக இந்த பூலோகத்திற்கு தன்னை அனுப்பினாரோ அதற்கு கீழ்ப்படிய தம்மையே ஒப்புக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இப்பேற்பட்ட ஒரு கிருபையை நாம் கல்வாரி சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி மரித்ததினால நாம் பெற்றிருக்கிறோம். அந்த மாட்சிமை நாம் எப்பொழுதும் நினைவு கூறுவோம். திரியேக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவராய் காணப்படுவோம். அப்பேற்பட்ட கிருபையை இந்த நாட்களில் திரியேக தெய்வம் தாமே நமக்கு தந்தருவாராக. ஆமென்.